இதுக்கடத்துல அப்பா அப்பாங்கிற, அதாவது உண்மையாகவே அப்பா அப்படின்னா நீங்கள் உங்களோட பையனுக்கு இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்களா? சும்மா பேச்சுக்காக வாயில அப்பா அப்பாங்க அந்த வார்த்தையெல்லாம் புனிதமான வார்த்தை. அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற தகுதியே கிடையாது. உங்கள் பையனுக்கு இதை மாதிரி நடந்திருந்தா நீங்கள் வந்து இது மாதிரி உட்காந்து உங்களால் வந்து சாதாரணமாக யார் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் இது நடந்திருக்குது, யாரோ ஒருத்தர் 5 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா இழப்பீடு, நீங்கள் பெரிய குடும்பம் 50 லட்சம் இழப்பீடு தான் ஏற்றுக்குவீங்களா? அதை ஏற்றுக்க மாட்டீங்களா? அப்படியே நீங்கள் அப்பாங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க. அப்பான்னு வார்த்தை யூஸ் பண்ண தகுதியே கிடையாது. இப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்களா, இல்லை அந்த ஸ்கூல் இதுக்கப்புறம் மறுபடியும் டெவலப் பண்ணுவீங்களா? எந்த கவர்மெண்ட் ஸ்கூலாவது ஒழுங்காக நீட்டாக பெயிண்ட் பண்ணியோ இல்லை வெள்ளை அடிச்சோ ப்ராப்பராக எங்கேயோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒட்டுமொத்தமாக நம்ம குற்றம் சாட்டிட முடியுமா? ஒரு பக்கம் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தான் இந்தியாவிலேயே அதிகமாக நிதி ஒதுக்குறோம் பள்ளி கல்வித்துறைக்குன்னு ஒரு பக்கம் பெருமையாக பேசுகிறாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. நீங்கள் ஒதுக்குறீங்கன்னா ஒதுக்குற இடத்துல நான் தான் பேசிக் அம்யூனிட்டிஸே இல்லையே, எங்களுக்கான நிதியும் நீங்கள் நிறுத்தி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு நோக்கி அந்த இஷ்யூ செப்பரேட்டேஷன். நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு வரீங்க, நீங்கள் வந்து செய்ய முடியாதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நாங்களே எங்களோட குழந்தைகளை படிக்க வச்சுருன்னு சொல்கிறீங்க. அப்புறம் காசு வரலாம். நான் என்ன சொன்னேன், ஒரு ஸ்டாண்டில் நில்லு, ஒன்று அந்த சைடு நில்லு, இந்த சைடு நில்லு. தருவோன்னு சொல்லி தரமாட்டேங்க. நீங்கள் என்ன சொல்லி தந்தாலும் தரலாம், நாங்கள் பார்த்துக்குறோங்கிறது. அப்புறம் அந்த சைடு போயிட்டு எங்களுக்கு காசு தரலாங்கிறது. அப்புறம் கையெழுத்து போட்டு வர்றது, அப்புறம் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் நாங்கள் கையெழுத்து போடலாங்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறது. நான் என்ன சொன்னேன், ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் நில்லுங்க.